வணக்கம் தலைமையிலே. இந்தியாவின் புதிய சாதனை ஏவுகணை வரிசையில் மிக புதியது, நவீனமானது, மிக பயங்கர தாக்குதலை நடத்தக்கூடியது பிரலாய் ஏவுகணைகள். இந்த முதல்ல இதோட பெயருக்கே பாராட்டுக்கள். பிரலாய் அப்படிங்கும்போது பிரளயம் அப்படின்னு அர்த்தம் வரும். பேரழிவுன்னு அர்த்தத்தை கொடுக்கும். நிச்சயமாக பேரழிவை கொடுக்கும். இப்போ தான் நம்ம சமீபத்தில் கடைசியாக அதை நம்ம தயாரித்து நம்ம படைப்பிரிவில் சேர்த்து இருக்கிறோம். அதுக்குள்ளே ஏற்றுமதி ஆர்டர்கள் வெளிநாட்டில் இந்த ஏவுகணைக்கு ஆர்வம் காட்டுறாங்க. குறிப்பாக எகிப்து உட்பட. இந்த குடியரசு தின அணிவகுப்பில் போன வாரம் அணிவகுப்பில் ஏவுகணைகள் நீங்கள் பிரம்மோஸ் பார்த்தீங்க. பிரம்மோஸை கொண்டு வந்தாங்க, ஆகாஷ் கொண்டு வந்தாங்க, இன்னும் சில ஏவுகணைகள் கொண்டு வந்தாங்க, பிரலாயையும் கொண்டு வந்தாங்க. முதல் முறையாக பிரலாய் ஏவுகணையை நம்ம கண் முன்னால் கொண்டு வந்து காமிச்சாங்க. அணிவகுப்பில் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை நம்ம டிசைன் பண்ணி உற்பத்தி அதையெல்லாம் சோதனை பண்ணி பரிசோதித்து முடித்து விட்டு உற்பத்தி பண்ணி படைப்பிரிவிலும் சேர்த்து விட்டோங்கிறத அர்த்தம் தான் குடியரசு தின அணிவகுப்பில் வரிசையாக வருது. அந்த வகையில் பார்க்கும்போது பிரலாய் நம்ம டிசைன் பண்ணோம், அதை பரிசோதித்துலாம் முடித்து தயாரித்து நம்மளுடைய படைப்பிரிவிலும் பிரலாயை சேர்த்து கொண்டோம். ஒரு மிரட்டலான தோற்றத்துடன் காணப்பட்டுச்சு. இந்த தடவை வரும்போது அக்னி ஏவுகணைகள் எதுவுமே நம்ம அந்த அணிவகுப்பில் வரல. வந்த ஏவுகணைகளில் மிக பெரிதாக மிரட்டலான தோற்றத்துடன் காணப்பட்டது பிரலாய் ஏவுகணைகள் தான். பிரம்மோஸை விட கொஞ்சம் நீளமாக இருந்தது. ஒரு வண்டியில் 2 பிரலாய் ஏவுகணை வைத்து கொண்டு வந்தாங்க. எல்லோரையுமே கவர்ந்தது. ஒரு ஏவுகணை தோற்றம் பெரிதாக பெரிதாக அது செல்லும் தூரம் அதிகமாக போகும். அது கொண்டு செல்லும் வெடிபொருளின் எடை கூடும். அதான் பெருசாகும்போது மிரட்டலான தோற்றம் மட்டுமல்ல, மிகப்பெரிய அழிவை கொடுத்துரும். பெரிய ஏவுகணைகள் மிக பெரிதாக இருக்கும்போது குறிப்பாக கொண்டு செல்லும் வெடிபொருளோட எடை மிக அதிகமாக எடுத்து செல்லும். நமது இந்த பிரலாய் ஏவுகணைகள் இப்பொழுது தயாரித்து நீங்கள் பிரலாய் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தவங்க பிரலாய் 2, பிரலாய் 3ன்னு போகலாம். இந்த பிரலாய் ஏவுகணைகள் 1000 கிலோ நல்ல வீரியமான பொருளை தன்னோடு எடுத்து சென்று எதிரியிடம் மோதி மிகப்பெரிய பேரழிவை கொடுக்கும். 1000 கிலோ வெடிமருந்து என்ன பண்ணும்? இப்போ இந்த பிரலாய் ஏவுகணை 500 கிலோமீட்டர் தாண்டி சென்று தாக்குதல் நடத்தக்கூடியது. 1000 கிலோ வெடிமருந்தை எடுத்துக்கிட்டு டிஎன்டின்னு வச்சுக்கோங்களேன், 1000 கிலோ டிஎன்டி எடுத்துக்கிட்டு 500 கிலோமீட்டர் தாண்டி இப்போ இந்த பங்களாதேஷ்குள்ள போய் ஒரு மோதுது அப்படிங்கிறதுனா அந்த தரைப்பகுதியில் 1.25 கிலோமீட்டர், அது பிரலாய் உழுகிற இடத்துல அது சுற்றி 1.25 கிலோமீட்டர் மாபெரும் சேதத்தை கொடுக்கும் ஒரு ஏவுகணை. அதே இந்த டிஎன்டிக்கு பதிலாக நியூக்ளியர் வச்சோம்னா அது என்ன பண்ணும்? நியூக்ளியர் வச்சோம்னா நம்மகிட்ட நியூக்ளியரும் இருக்குது, நியூக்ளியரும் கொண்டு போகலாம். பிரலாயில் நியூக்ளியரை வச்சு அனுப்புகிறோம் பங்களாதேஷ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா, 2 முறை தான் நம்ம நியூக்ளியரோட ஒரு சோதனையை கண் முன்னால் பார்த்துருக்கோம். சோதனைகளில் பேரழிவை ஹிரோஷிமா, நாகசாகி பார்த்துருக்கோம். இதில் நாகசாகியில் போட்ட குண்டு, நியூக்ளியர் குண்டு ஃபேட்மேன் வாங்க, குண்டு பையன், அதோட பேர் அப்படி தான் வச்சாங்க. மொத்த குண்டோட எடை 4670 கிலோ. ஏன்னா அது அதோட பயங்கரமான விளைவை தருங்கனால உச்சமாக மிக நல்ல ஒரு எஃகினைலாம் பயன்படுத்தி அந்த வெடிகுண்டை செஞ்சுருந்தாங்க. 4670 கிலோ. அது புளுட்டோனியம், அதாவது அது அணுப்பொருள், அணுப்பொருள் வெறும் 6.2 கிலோ தான். அது போய் அங்கே போய் போட்டதில் நாகசாகியில் எவ்வளோ பெரிய விளைவை கொடுத்து அப்படின்னா, இந்த அணு குண்டுகள் இந்த டிஎன்டி மற்ற இந்த மாதிரி ஆர்டிக்ஸை விட 10 லட்சம் மில்லியன் கணக்கில் அது கற்பனைக்கு மட்டாத விளைவை கொடுத்துரும். இந்த நாகசாகி போட்ட ஃபேட்மேன் வெறும் 6.2 கிலோ இருந்த புளுட்டோனியம் 2,10,00,000 கிலோ டிஎன்டியை கொண்டு போய் போட்டால் என்ன ஆகுமோ அந்த விளைவை கொடுத்து. அப்போ இந்த கொஞ்சம் நியூக்ளியர் மட்டும் கற்பனை பண்ணிக்கங்க. நம்ம நியூக்ளியர் இருக்கு வெறும் 6.1 கிலோன்னு வச்சுக்கோங்க. வெறும் 6 கிலோ புளுட்டோனியம். அது இப்போல்லாம் அது அது அணுகுண்டு, இப்போல்லாம் ஹைட்ரஜன் குண்டுப்பாங்க. அது அணு இணைப்பின் மூலமாக வெடிக்கும். இப்போ அணு பிளவின் மூலமாக வெடிக்கிற மாதிரி அது இன்னும் அதிகமாக அதுவும் நம்மகிட்ட இருக்கு ஹைட்ரஜன் குண்டும். வெறும் 6 கிலோ புளுட்டோனியம் 2,10,00,000 கிலோ டிஎன்டியை கொண்டு என்ன போட்ட என்ன ஒரு சேதத்தை கொடுக்குமோ அதை கொடுத்துச்சு அந்த ஃபேட்மேன்.
அதனால தான் நாகசாகி அப்பேற்பட்ட பேரழிவை கண்டுச்சு. முதல்ல அந்த குண்டை வந்து உலகம் பார்த்தாங்க, பயந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு 10 குண்டு 20 குண்டை போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். இந்த நியூக்ளியர் பற்றி என்ன சொல்லணும்னா, இப்போ நம்ம இருக்க நியூக்ளியரை முழுசாக பயன்படுத்த வேண்டாம். உலகம் இருக்கிற நியூக்ளியரை கொஞ்சம் பயன்படுத்தினாவே இந்த நம்ம பூமி இல்லாமல் பண்ணிடலாம். அவ்வளோ பெரிய கற்பனை கெட்டாத சேதத்தை கொடுக்கக்கூடியது நியூக்ளியர். அந்த நியூக்ளியரை மற்றக்கு பிரளய நியூக்ளியருக்கு அனுப்பலாம். பங்களாதேஷ்லாம் கொஞ்சம் யோசித்து தான் இருக்கணும். ஓகே, இதில் வந்து வகை வகையான இது ஆயுதங்களை கொண்டு போகலாம். அதுதான் ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்டாக பார்க்குறது. எல்லோரும் பிடிக்கிறதுக்கு காரணம் அந்த வெடிப்பொருளோட விதம் வந்து மாறுபடும். முதல்ல வந்து பிசிபி அப்படிம்பாங்க, பிசிபி வார்ஹெட் அப்படிம்பாங்க, பெனிட்ரேஷன் கம் பிளாஸ்ட் வார்ஹெட்பாங்க. அது என்னன்னா மிகப்பெரிய கட்டடம். அந்த அது கட்டடம்னா சாதாரண கட்டடம் இல்லை, ஒரு நல்ல காங்கிரீட்டில் கட்டின கட்டடம், இல்லை ஒரு பயங்கரமான காங்கிரீட்டில் கட்டின பங்கர். அந்த கட்டடத்துக்குள்ளேயோ பங்கருக்குள்ளேயோ ஆட்கள் இருக்காங்க, பயங்கரவாதிகள் கூட்டம் இருக்காங்க. அதை அழிக்கணும்னா இந்த பிசிபி வார்ஹெட்டை போய் வச்சிருப்பாங்க. ஏன்னா இது மோதி அந்த காங்கிரீட்டை உடைச்சிட்டு உள்ளே போய் வெடிக்கும். அதுக்கு ஃபியூஸ் வந்து அந்த மாதிரி டிலே ஃபியூஸ் வச்சுருப்பாங்க. எப்போவுமே முட்டினோடனே வெடிக்கிறது தான் பெரும்பாலும் ஃபியூஸ். முட்டினோடனே வெடிச்சிடும், பயங்கரமாக முட்டினா வெடிக்கும். இதில் மட்டும் டிலே ஃபியூஸ் வச்சுடுவாங்க. இத்தனை நேரம், இத்தனை செகண்ட் கழிச்சு செகண்டில் வெடிக்கணுமா வச்சுருப்பாங்க. எவ்வளோ பெரிய கட்டடம், எவ்வளோ பெரிய பங்கர்னாலும் உள்ளே இருக்கவன அந்த காங்கிரீட்டெல்லாம் உடைச்சிட்டு உள்ளே போய் வெடிக்கும்போது எவனும் தப்பிக்க முடியாது. ஒளிந்து உள்ள பயங்கரவாதிகள். பிசிபி வார்ஹெட், பெனிட்ரேஷன் கம் பிளாஸ்ட் வார்ஹெட். இன்னொன்று வந்து ஆர்டிபிஎஸ் வார்ஹெட் அப்படிம்பாங்க, ரன்வே டெனையல் சப்மினியூஷன் அப்படிம்பாங்க. இது ரன்வேயை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்குனே போடுற வார்ஹெட். இது வந்து ஒரே ஒரு ஏவுகணை போய் விழுகும்போது மொத்தமாக ரன்வேல வெடிச்சதுன்னா மிகப்பெரிய பள்ளம் ஏற்படலாம், மிகப்பெரிய சேதம் ஏற்படலாம். ஆனால் மொத்த ரன்வேயை நம்ம வந்து போரிமானம் போகாத மாதிரி பண்ணோம்னா இது அங்கே போய் வெடிக்கும்போது பல வகையான ஒரே வெடி குண்டு போல் இல்லாமல் பல வகையான வெடிகுண்டுகளை செதறி விடும். அப்படிங்கும்போது அந்த முழு ரன்வேவும் தகர்க்கப்பட்டு போரிமானம் நகர்த்தவே முடியாது. அதுதான் ஆர்டிபிஎஸ் வார்ஹெட், ரன்வே டினையல் சப்மினியூஷன் அப்படிம்பாங்க. இந்த வார்ஹெட்டையும் நம்ம வச்சுக்கலாம். கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் வார்ஹெட் வைக்கலாம். இது எதுக்கு வைக்கிறாங்கன்னா கட்டடங்கள்லாம் அங்கே அப்படியே இருக்கணும், அதெல்லாம் அழியக்கூடாது. அங்கே இருக்கவன் மட்டும் சாகணும் அப்படின்னா கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் வார்ஹெட் வைக்கலாம். வேதியியல் உயிரியல் ஆயுதங்கள் வெடிபொருட்களை வச்சு அனுப்பலாம். இது ஐநா சபையால் தடை செய்யப்பட்டு உள்ளது. இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எத்தனை கட்டடத்தை வேணால் இடிக்கலாம், எத்தனை ரன்வேயும் உடைக்கலாம், நம்ம கட்டிக்கலாம். ஆனால் மக்களை கொல்லும் போது திரும்ப அப்படி பண்ண முடியாதுங்கிறனால இந்த கெமிக்கல்ஸ் வேதியியல் உயிரியல் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நம்பிக்கை துரோகி பங்களாதேஷ் இலங்கைக்குலாம் நல்லாவே பயன்படுத்தலாம். நானும் தான் கண்டிப்பாக பயன்படுத்திடுவேன். அது என்ன பண்ணணும்னா அங்கே இருக்க கட்டடங்களை விற்றும் ஆட்களை மட்டும் கொல்லும், கொடூரமாக கொல்லும். அதில் வந்து விஷவாயுக்கள், நரம்பு மண்டலத்தை தாக்கும் வாயுக்கள் வச்சுருப்பாங்க. இன்னொன்று வந்து ஹை எக்ஸ்ப்ளோசிவ் வார்ஹெட் அப்படிம்பாங்க. இந்த ஹை எக்ஸ்ப்ளோசிவ் வார்ஹெட் எதுக்குன்னா இந்த பிரளய ஏவுகணை எதிரி நாட்டில் விழுந்து தாக்குதல் நடத்தும் சுற்று வட்டாரங்கள் ஒரு 1.25 கிலோமீட்டர் சுற்று வட்டாரம் முழுசாக அழியணும்னா ஹை எக்ஸ்ப்ளோசிவ் வார்ஹெட் வைப்பாங்க. இது ஒரு வகை வார்ஹெட். ஆக மொத்தம் இதில் வந்து விதவிதமான வார்ஹெட் வச்சுக்கலாம். அதுவுமே வந்து எல்லோருக்கும் பிடிக்க இன்னொரு காரணம். இந்த பிரளய பற்றி சொல்லும்போது பிரளய் SRBM மிசைல் அப்படின்னு சொல்கிறோம். பிரளய் ஷார்ட் ரேஞ்ச் பெலாஸ்டிக் மிசைல் அப்படிம்போம். பிரளய் குறுகிய தூரம் போகக்கூடிய ஏவுகணைகள். அது என்ன பெலாஸ்டிக் மிசைல். முதல்ல SR விட்டுறலாம், BM பலாஸ்டிக் மிசைல். அது என்ன பெலாஸ்டிக் மிசைல். க்ரூஸ் மிசைல் தனியாக சொல்கிறாங்க. இது என்ன பலாஸ்டிக் மிசைல் அப்படின்னா பலாஸ்டிக் தியரியில் போகக்கூடாது, அது தியரியில் போகும், பலாஸ்டிக் தியரிம்பாங்க. இன்னும் நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆர்ச் தியரியில் போகும். வரவேற்பு வளையம், அந்த வரவேற்பு வளையம் போல செல்லும்பாங்க. வரவேற்பு வளையம் இப்படி பாமாறு இருக்கும் இல்லையா, மிக பெருசா, அதை போல செல்லுங்க ஆர்ச் தியரி. இதுதான் பலாஸ்டிக் மிசைல். இது 3 கட்டமாக பறக்கும். முதல் கட்டம் மேலெலும்பி உந்து சக்தி மூலம் மேலே போகிறது, ஆர்ச்சில் ஒரு பகுதி மேலே போகிறது ஃபஸ்ட்டு. இங்கே இதுக்கு ராக்கெட் இன்ஜின் செய்ய வேணும் பலாஸ்டிக் மிசைலுக்கு. ஏன்னா மேலே காற்றில்லாத இடத்துக்கு மேலே போயிடும். அப்போ வந்து உடன் ஆக்சிஜனை கொண்டு போகணும்.
அதனால் ராக்கெட் இன்ஜின் தான் இதில் வச்சுருப்பாங்க. ஜெட் இன்ஜின் இதில் இருக்காது. ராக்கெட் இன்ஜின் 1 அல்லது 2 இன்ஜின் வச்சுருப்பாங்க. முதல்ல அதிவேகமாக உந்தி தள்ளி இந்த பலாஸ்டிக் மிசைல் மேலே போயிடும் முதல். இரண்டாவது, அது செல்லும் தூரத்தை வந்து குறுக்க கடந்து போகும். மேலே போய் அதுக்கப்புறம் குறுக்க அது செல்லும் எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே போகும். அது 2வது பாதை. மத்திய இதில் பயணிக்கிறது 2வது பாதை. 3வது, அந்த எந்த இடத்துல விழுகணுமோ எந்த இடத்துல தாக்கணுமோ அதுக்குள்ளே இறங்கி வர்றது, அது 3வது பாதைம்பாங்க. 3வது பயணம். 3 பயணம் பலாஸ்டிக் பண்ணும். மேலே எழும்பி போகிறது 1, அதை போகிற தூரத்தை கடக்கிறது 2, உள்ளே வர்றது 3. இது எல்லாம் வந்து உள்ள கடைசியாக வரும்போது அந்த இடத்துல அந்த வெடிப்பொருள் இருக்கும் பகுதி மட்டும் விழுந்து மாபெரும் சேதத்தை கொடுக்கும். பறக்கும் போது முதல்ல எடுக்கும்போது மிகப்பெரிய ஏவுகணையை போகிறது, வழியில் எல்லாமே கலண்டு போகை விழுங்கும்போது அந்த வெடிப்பொருள் மட்டும் போய் விழுகும். இதுக்கு ராக்கெட் இன்ஜின் தேவை, ஆக்சிஜனை கூடையே கொண்டு போகணும். இது ரொம்ப உயரத்துக்கு போகும், காற்று அங்கே இருக்காது, அதனால் ஆக்சிஜனை கூட இட்டு போவாங்க. 1 அல்லது 2 அதுக்கு மேற்பட்ட ராக்கெட் இன்ஜின் வச்சுருப்பாங்க. செல்லும் தூரத்தை பொறுத்து அங்கே போய் அதே போல் போகும்போது தான் மிக வேகமாக உந்தி தள்ளி போகும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இந்த என்ஜின் ஆஃப் ஆகிடும், என்ஜின் இருக்காது. முதல்ல கொடுக்குற வேகத்தை பயன்படுத்தியே நம்ம முதல்ல தள்ளி விடுறோம் இல்லையா, ஒரு சைக்கிளை தள்ளி விடுறோம். தள்ளி விட்ட சைக்கிள் நம்ம தள்ளி விட்ட இடத்துல இல்லை, கொஞ்சம் ரொம்ப தூரம் போகும். அதே போல் தான் இது அப்படியே போய் தூரத்தை கடந்து உள்ளே போய் மாபெரும் தாக்குதலை நடத்தும். ஏன் இந்த ஆர்ச் தியரி வைக்கிறாங்க? க்ரூஸ் மிசைலுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, நீண்ட தொலைவு போகணுன்னா இந்த ஆர்ச் தியரி வேணும், மிக பெரிதாக வேணும்னாலும் ஆர்ச் தியரி வேணும். இந்த மாதிரி இருக்கணும். பலாஸ்டிக் மிசைல் வேணும், மிகப்பெரிய தாக்குதல் நடத்தணும், கற்பனை கெட்டாத தாக்குதல் நடத்தணும்னாலும் இந்த பலாஸ்டிக் மிசைல் வேணும். அதனால் பலாஸ்டிக் மிசைல்னாவே நீண்ட தூரம் போகக்கூடியது, மிகப்பெரிய தாக்குதலை நடத்தக்கூடியது. இதுதான் பலாஸ்டிக் மிசைல். அதனால் ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னா 1000 கிலோமீட்டர் வரைக்கும் போனால் ஷார்ட் ரேஞ்ச் பலாஸ்டிக் மிசைல்மாங்க. குறுகிய தூரம் போகக்கூடியது. 1000 கிலோமீட்டர் குறுகிய தூரம் தான். 3000 கிலோமீட்டர் போனால் MRBM மிட் ரேஞ்ச் பலாஸ்டிக் மிசைல், மத்திய தூரம் போகக்கூடிய ஏவுகணைகள். 5000 கிலோமீட்டர் போச்சுன்னா LRBM லாங் ரேஞ்ச் பலாஸ்டிக் மிசைல், அதிக தூரம் நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகள் 5000 கிலோமீட்டர் போகும். 5000 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு அப்படின்னா ICBM இன்டர் கான்டினல், கண்டங்களை விட்டு கண்டங்கள் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள். நம்மள வந்து 1000 கிலோமீட்டர் இருக்கிறது வரைக்கும் SRBMகளில் இந்த பிரளாய் வரும், பிருத்திவி வரும், பிரகார் வரும், தனுஷ் வரும். இதெல்லாம் வந்து குறுகிய தூர ஏவுகணைகள் 1000 கிலோமீட்டருக்குள்ளே போகும். அதை தாண்டி பெருசாக போகும்போது எல்லாமே அக்னி தான். 5000 கிலோமீட்டர் தாண்டி போன கண்டங்களை விட்டு கண்டங்கள் தாண்டதுமே அக்னி தான். இப்போ சூரியன் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். உலகத்தில் எந்த மூலையும் 5000 கிலோமீட்டரில் உலகத்தின் எந்த இடத்தையும் தாக்கக்கூடிய சூரிய ஏவுகணைகள். ஆனால் இந்த கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகள், அக்னி இல்லை இப்போ செய்கிற சூர்யா மாதிரி, இது எல்லாமே இதுவரைக்கும் உலகத்தில் யாருமே பயன்படுத்தலை. எல்லாமே செஞ்சு வச்சுருக்கோம், ஸ்டாக் வச்சுருக்கோம், யாருமே இப்போ உபயோகப்படுத்தல. மிகப்பெரிய சேதத்தை கொடுக்கறனால இது தவறான முன்னுதாரணம் ஆகின்னு சொல்லி இப்போ வரைக்கும் எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு அதிகம் தேவை வந்து இந்த SRBM தான், ஷார்ட் ரேஞ்ச் பலாஸ்டிக் மிசைல் தான். ஏன்னா அதுதான் எல்லோரும் உபயோகப்படுத்துறது. அப்போ இந்த பிரளாய் வந்து மிக அதிகமாக செய்யணும். இப்போ நம்மகிட்ட இருக்க SRBMல வந்து இந்த பிரளாய், பிரகார், பிருத்திவி, தனுஷ்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பிரளாய் தான் அதிக தூரம் போகும். இப்போமே வந்து முதல் பிரளாயே 500 கிலோமீட்டர் போகுது. இனி வருகின்ற காலகட்டத்தில் இதை ரொம்ப அதிகமாக படுத்துவாங்க. பிரளாய் மிக அதிகமாக செய்யணும். இந்த ஷார்ட் ரேஞ்ச் இது வந்து லாரியில் கொண்டு போகிறதுனால இதை நகர்த்தி கொண்டு போகலாம். லாரியில் மாட்டி இந்த லாரியை வந்து எவ்வளோ தூரம் எல்லைக்கு, நம்ம எல்லைக்கு எவ்வளோ தூரமாக கொண்டு போயிட்டு அதன் பிறகு மாபெரும் தாக்குதல் நடத்தலாம். அதுக்கப்புறம் அவங்க ஏரியாக்குள்ள இந்த எதிரியோட ஊருக்குள்ளே ஊடுருவி போய் தாக்குதல் நடத்தலாம். ஏன்னா லாரியில் கொண்டு போகலாம் பிரளாயை. இந்த பிரளாய் ஏவுகணைகள் தரையிலிருந்து தரையை நோக்கி போகக்கூடியது, எதிரி நாட்டு தரையை நோக்கி போகக்கூடியது. இந்தியாவின் முதல் குவாசி பலாஸ்டிக் மிசைல், குவாசி அப்படிம்பாங்க. அப்படின்னா சாதாரண ஏவுகணைகள் நிர்ணயிக்கப்பட்ட பாதையில் போகும், அதோட பாதை நிர்ணயிக்கப்பட்டிருக்கும், அந்த பாதையில் போகும். எதிரிகள் வந்து அதை வந்து வழிமறிக்கலாம், ஏன்னா பாதை நிர்ணயிக்கப்பட்டது. இந்த குவாசி வகை அப்படி வந்து பாதையை மாற்றும். போக போக எதிரிகள் கண்டுபிடிச்சா பாதையை மாற்றிடும். பாதையை மாற்றும் போது எதிரிகள் இதை தடுக்கவே முடியாது. ரெண்டாவது,
இது ஏமாற்று வேலைகள் ரொம்ப செய்யும். நம்ம காவல்துறையினர் வந்து எழுதுவாங்க, கண்ணில் மண்ணை தூவி மறந்தார் அப்படின்னு. அதே போல் இது மண்ணை தூவும். இது எப்படின்னா, இந்த ஏவுகணை வந்து ஒரு வெப்பத்தை வெளிப்படுத்தும். எதிரி நாட்டு இந்த இன்ஃப்ராரெட் சீக்கர் வந்து அந்த வெப்பத்தை கண்டுபிடிச்சு அதை நோக்கி அவங்க ஏவுகணை அனுப்புவாங்க. அப்போ இந்த ஏவுகணை தகர்க்கப்படும். இது என்ன பண்ணுன்னா, அந்த மாதிரி சமயத்தில் ஒரு தீக்கங்கு மாதிரி ஃப்ளார் அப்படிம்பாங்க, அப்படியே தெறிக்க விடும். அப்போ எதிரி நாட்டு அலைகள் வந்து தெறிக்க விட்ட தீக்கங்குகளை பார்த்து ஏமாந்து அதுதான் ஏவுகணை நினச்சி அதை தாக்கி முடிஞ்சு போயிடும். இது அதை ஏமாற்றி அவருடைய கண்ணை மண்ணை தூவி இலக்கை போய் தாக்கும். இதுதான் குவாசி மற்றும் டாக்டிக்கல் அப்படிம்பாங்க. இது உலகத்தரம் வாய்ந்தது. நமக்கெல்லாம் புரியுறதே இல்லை. நம்ம வந்து நம்மளே கிண்டல் பண்ணிட்டு இருப்போம். இது எப்படி சொல்லலாம்னா, இது ஒரு தனிப்பட்ட ஒரு ஏவுகணையோட விலை 5 கோடிக்கு மேலே இருக்கும். ஏன்னா ஒரு ஏவுகணைக்குள்ள வழிநடத்தும் பொருள் இருக்கிறனால ராக்கெட்டை காட்டிலும் இது விலை அதிகமாக இருக்கும் ஏவுகணைகள். இது ஒரு யூனிட்டுங்கிறது 125 ஏவுகணை இருக்கிறது ஒரு யூனிட். இந்தியாவுடைய தரைப்படை 2 யூனிட்டுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ 2 யூனிட் போது 250 ஏவுகணைகளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதோட விலை 7500 கோடி ரூபாய்கள் இந்திய தரைப்படை கொடுத்தது. அதுக்கப்புறம் இப்போ இந்திய விமானப்படை 1 யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்போ 125 ஏவுகணைகள் நம்ம கொடுக்க போகிறோம். யூனிட், ஒரு யூனிட் அப்படிங்கிறது ஏவுகணை, அதோட வாகனங்கள், சக்திகள், பேட்டரி, அதில் பேட்டரி இருக்கும், இந்த ரேடார், கமாண்ட் சென்டர் கட்டளை தலைமையகம் எல்லாமே இருக்கிறது தான் யூனிட். இந்த 2 யூனிட் 250 ஏவுகணையுடன், பிரளய ஏவுகணையோட 7500 கோடிக்கு தரைப்படை கொடுத்துருக்கு. இந்திய விமானப்படை வந்து 125 ஏவுகணைக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அர்மேனியா ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அர்மேனியாவை ஆர்டர் நம்ம ஏற்றுக்கிட்டோம், அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். எகிப்து கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம யோசிக்கிறோம். இந்த அர்மேனியாவில் தான் ஒரு உலக அதிசயம் நடந்திருக்கு. அர்மேனியாவுக்கு எதிராக சண்டை போகிற நாடு அஜர்பைஜான் இஸ்லாமிய நாடு, அர்மேனியா கிறிஸ்துவ நாடு. அஜர்பைஜானுக்கு ஆயுதம் கொடுக்குறது துருக்கி, பாகிஸ்தான், இந்த 3மே இஸ்லாமிய நாடு. இந்த அஜர்பைஜான் வந்து ஒரு ஏவுகணை, இதையொட்டி ஒரு ஏவுகணை வச்சுருக்காங்க. அது இஸ்ரேல் தயாரிப்பான லோரா ஏவுகணை, LORA. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அது இஸ்ரேல் வந்து இஸ்லாமிய நாடுக்கு தராங்கன்னா, இஸ்ரேலுடைய எரிபொருள் தேவை பாதிக்கு மேலே அஜர்பைஜான் தான் போகுது. அப்போ அஜர்பைஜானை காப்பாற்ற வேண்டியது இஸ்ரேலோட கடமை. அவங்களுக்கு லோரா ஏவுகணை கொடுத்துருக்காங்க. அப்போ அர்மேனியா வந்து இதை லோராவை, இஸ்ரேல் ஏவுகணை எதிர்த்து நிற்கிற ஏவுகணையை வந்து உலகம் புறம் தேடி, குறிப்பாக ரஷ்யாவில் தேடி, முதல்ல வந்து ரஷ்யா தான் அர்மேனியா காப்பாற்றின நாடு. அதை விட மிகச்சிறப்பானது லோரா ஏவுகணை எதிர்த்து நிற்க உலகத்தில் மிகச்சிறப்பான ஏவுகணை ப்ரல்லாய் முடிவு பண்ணி ஆர்டர் கொடுத்தாங்க. நம்ம இப்போ அங்கே கொடுக்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து உலகத்திலேயே அர்மேனியா தான் இந்தியாவை நம்பி, ஆயுதத்தை நம்பி இருக்கும் முதல் நாடு. கொடுக்குறோம். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், இஸ்ரேல் நமக்கு நட்பு நாடு தான், ஆனால் அந்த காலத்தில் இஸ்ரேல் ஏவுகணையை எதிர்த்து நிற்கிறது நமது ஏவுகணை தான். எகிப்துக்கு வந்து கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். ஏன்னா வந்து இப்போ நமக்கே ஆர்டர் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுவாங்க தெரியாது. இது நம்ம எல்லை அருகே நிறுத்தப்படும். இந்த சீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை, இந்த எல்லைக்கருகே நிப்பாட்டுவாங்க. இது ஒரு வாகனத்தில் வச்சுருப்பாங்க. அந்த வாகனத்தை ஒழிச்சு வச்சுக்கலாம். அசோக் லேலாண்ட் லாரி, அதில் தான் இப்போ செய்கிறோம். அந்த லாரியை வந்து மறைச்சு தான் வச்சுருப்பாங்க. தேவைப்படும் போது வெளியே கொண்டு வருவாங்க. 12க்கு 12 அசோக் லேலாண்ட் லாரி, 8க்கு 8. இது என்ன பொருள் பண்ணால் 12க்கு 12னா 12 டன் லோடு ஏற்றலாம், 12 சக்கரங்கள் இருக்கும் அப்படிம்பாங்க. இந்த 12க்கு 12 பெரிய லாரி. இதில் 2 பிரளா ஏவுகணைகள் மாட்டியிருக்கும். இந்த இரண்டுமே 2 இலக்கை போய் அழிக்கும். சில சமயம் ஒரே இலக்கை தேடி போகும், இரண்டுமே 2 பக்கம் போய் அடிக்கும். அப்போ இந்த இலக்கு மிஸ் ஆகாது. அந்த 8க்கு 8 லாரியில் இப்போ வந்து ஒரு மிசைல் வச்சுருக்காங்க. இதுதான் இதோட செட்டப். இதோட எடை வந்து 5000 கிலோ இருக்கும். வெடிபொருள் அதில் 1000 கிலோ இருக்கும். ஒரு ஏவுகணை மட்டும் தனியாக எடுத்தால் 5000 கிலோ இருக்கும். அதில் வெடிபொருள் 1000 கிலோ இருக்கும். இதை நீங்கள் அளவு பார்த்தீங்கன்னா 11 மீட்டர் நீளம் இருக்கும், ஒரு 3/4 மீட்டர் அகலம் இருக்கும். இதோட வேகம் பிரமிக்கத்தக்க வேகம், அதிகபட்சமாக 7500 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு தாண்டி போகும். இதுக்குள்ளே ராக்கெட் என்ஜின் இருக்கும். ராக்கெட் என்ஜின்ங்கிறது மேலே வளிமண்டலம் தாண்டி காற்றை இல்லாத இடத்துக்கு போகிறதுனால தான் ஆக்சிஜனை கொண்டு போகும். அங்கே போய் எரிபொருள் எரியணும்னா அங்கே காற்று இருக்குது, ஆக்சிஜன் இருக்காது, கூடையே ஆக்சிஜன் கொண்டு போவாங்க. அதனால் ராக்கெட் என்ஜின் பொருத்தப்பட்டிருக்கும். இதுக்குள்ளேயே வந்து வழிநடத்தும் கைட்னஸ், நேவிகேஷன் எல்லாமே, இந்த ரேடார், இதெல்லாமே ரேடியோ வேவ், இதெல்லாமே பொருத்தப்பட்டிருக்கும். குறி தவறவே தவறாது.
தயாரிக்கப்பட்டு சேர்த்தப்பட்ட குறுகிய காலத்தில் இவ்வளோ ஒரு பிரபலமான இந்திய ஏவுகணை பிரம்மோஸுக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு பிரலாய் தான் இன்னைக்கு வந்து உலகத்தில் ரொம்ப பிரமிப்பாக பார்க்கக்கூடிய ஏவுகணை. இன்னைக்கு எதிரிகள் இந்த நம்ம அடாவடி பண்ணும் நம்ம எதிரிகள் வந்து உண்மையாகவே அவங்க மனதில் பிரளயம் ஏற்படுத்துங்கிறது தான் உண்மை. உலக அளவு புகழ் பெற்றிருக்கு. அதுக்குள்ளே வெளிநாட்டு ஆர்டர்லாம் கிடச்சிருக்கு. அடுத்த ஆர்டர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளால் கொடுக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. உண்மையாகவே இதை உற்பத்தி செய்த நம்ம இந்திய விஞ்ஞானிகளுக்கு, கண்டுபிடித்த விஞ்ஞானிகளுக்கு பாராட்டுக்கள். தொடர்ந்து பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கும் இந்த பாரதிய ஜனதா அரசுக்கு, குறிப்பாக மோடிஜிக்கு பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நன்றிகள்.